வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே அத்துமீறிய பாகிஸ்தான் துருப்புக்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம். எண்ணற்ற பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு என பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் அறிவிப்பு. எல்லையில் விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் நாடு மிக பாதுகாப்பாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய இளையோர் நாடாளுமன்ற விருது வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பிரதமர் இன்று வழங்குகிறார். புதிய இந்தியாவை உருவாக்க இளைஞர்களின் திறனை அங்கீகரிப்பது அவசியம். அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர். இலங்கை சிறையில் உள்ள 46 தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம். இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி இந்தியா ஆஸ்திரேலியா இன்று பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே பயங்கரவாதிகள் நடத்தி வரும் எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினர் உரிய பதிலடி கொடுத்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்ட பகுதிகளின் அருகே உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே அத்துமீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் துருப்புகளை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பயங்கரவாதி நிலைகள் மீது இந்திய விமானப்படை நேற்று அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் முக்கிய முகாம்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதில் நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் பலியாகினர். இந்நிலையில் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே அத்துமீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது இந்திய ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரை தொடரும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் எண்ணற்ற பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். போர் ஒப்பந்தத்தை மீறி நேற்று மாலை 6:30 மணி முதல் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் புகுந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும், குறிப்பாக பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்தி நமது பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் நிலைமையை சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து வருகின்றனர் என்றும், இதில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 நிலைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளது என்றும் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் மேலும் கூறியுள்ளார். இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட கண்டோன்மெண்ட் பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததாகவும், அவசியமாக மின்சாரம் தேவைப்படும் பகுதிகளில் மட்டும் மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அம்மாநில ஆளுநர் சத்யபால் மாலிக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்திய விமானப்படை, ராணுவம் மற்றும் காவல்துறையின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டு மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தனர். மேலும் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று அந்த அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இணையதளம், வானொலி, தொலைக்காட்சி, சமூக ஊடகம் மூலம் மாநிலத்தில் தேவையில்லாத புரளிகளை மக்களிடையே பரப்புவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு நிர்வாகிகளை ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். சோபியான் மாவட்ட எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்று வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சோபியான் பகுதியை ஒட்டிய மீமேந்தர் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்திய ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும், அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் இந்திய ராணுவத்தினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் மேலும் கூறுகின்றன. இதையடுத்து இந்திய ராணுவத்தினர் அவர்களுக்கு உரிய பதிலடி கொடுத்து வருவதாகவும், இதுவரை எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்பது குறித்த தகவல் முழுமையாக தெரியவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிப்பதாக PTI செய்தி தெரிவிக்கிறது. எல்லையில் விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் நாடு மிக பாதுகாப்பாக இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சூரு என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் இதை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதாக கூறினார். எந்த சூழலிலும் இந்தியாவை யாரிடமும் அடிபணிய விடமாட்டோம் என்று கூறிய பிரதமர் தமக்கு நாட்டு நலனை விட முக்கியமானது வேறு ஒன்றும் இல்லை என்றார்.
நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளில் யார் ஈடுபட்டாலும் அவற்றை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று கூறிய அவர் பாலாகோட் தாக்குதல் சம்பவத்திற்கு உறுதுணையாக இருந்த விமானப்படை வீரர்களுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்தார். ஏழை விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 2000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது என்றும் விவசாயிகள் நலனே தனது பிரதான நோக்கம் என்றும் பிரதமர் கூறினார். मैं देशवासियों को विश्वास दिलाता हूं कि देश सुरक्षित हाथों में है. தீவிரவாத ஒழிப்பில் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஆதரவு தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தில்லியில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்தார். கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், விஜய் கோயல், காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டெரிக் ஓ பிரைன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட தலைவர்கள் தீவிரவாத ஒழிப்பில் அரசின் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினர். எந்த உருவத்திலும் தீவிரவாத அச்சுறுத்தலை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என்று குலாம் நபி ஆசாத் மேலும் தெரிவித்தார். இதுபோன்று பல்வேறு கட்சித் தலைவர்களும் கருத்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அனைத்து கட்சிகளும் பிரதமர் மோடி எடுத்த தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஒருமித்த குரலில் பாராட்டு தெரிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். एक स्वर में पहले भारतीय वायुसेना को बधाई दी, फिर सरकार द्वारा किए गए किसी भी आतंक विरोधी कार्रवाई के लिए हमेशा समर्थन देने का आश्वासन दिलाया और पक्ष और विपक्ष का भेद किए बिना एकजुटता का प्रदर्शन किया. பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் குறித்து அனைத்து கட்சிகளுக்கு விளக்கமளித்த மத்திய அரசு பன்னாட்டு தூதர்களுக்கும் நிலைமையை விளக்கியுள்ளது. தில்லியில் உள்ள இங்கிலாந்து, கனடா, பாகிஸ்தான் தவிர்த்த அனைத்து ஆசிய நாடுகளின் தூதர்களுக்கும் வெளியுறவுத்துறை சார்பில் நேரில் விளக்கமளிக்கப்பட்டது. குறிப்பாக அண்டை நாடுகளான நேபாளம், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு, இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் தூதர்களை நேரில் அழைத்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா நடத்திய தாக்குதல் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று விளக்கமளித்தார். இதேபோன்று சிங்கப்பூர், சீனா ஆகிய நாடுகளின் தூதர்களுக்கும் இந்தியா எடுத்த நடவடிக்கை குறித்து விரிவாக விளக்கமளிக்கப்பட்டது. நடப்பாண்டுக்கான தேசிய இளையோர் நாடாளுமன்ற விருதுகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வழங்கி கௌரவிக்க உள்ளார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற திருவிழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் மாதிரி நாடாளுமன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் செயல்படுவது குறித்தும் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்தும் இந்த இளைஞர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த போட்டி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. பல்வேறு நிலைகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் இறுதியில் வென்றவர்களுக்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி விருதுகளை வழங்கி பாராட்ட உள்ளார். இந்த போட்டிகளில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் போட்டியில் பங்கேற்றதற்கான சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். முன்னதாக இந்த விழாவில் இறுதிப் போட்டியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ரத்தோர் புதிய இந்தியாவை உருவாக்க இளைஞர்களின் திறனை அங்கீகரிப்பது அவசியம் என்றார். தற்போது நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்றும் அவர்களுக்கு பல்வேறு திறமைகள் இருப்பதை நாம் கண்டறிவது அவசியம் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் இந்த திறமைகளை முறையாக பயன்படுத்தினால் வலிமைமிகு இந்தியாவை உருவாக்க முடியும் என்றார். மத்தியில் ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு போதிய வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை என்று காங்கிரஸ் கூறுவதில் துளியும் உண்மையில்லை என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டு வரும் கருத்துக்களுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நாட்டில் போதிய அளவு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் முறையான வழிமுறைகள் இல்லாமல் இருந்ததை நாங்கள் முற்றிலும் களைந்து தற்போது அனைத்தும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் தகுதியுள்ள அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க ஏதுவாக வழிவகை செய்திருப்பதாகவும் கூறினார். மேலும் காங்கிரஸ் கட்சியினர் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து தொடர்பான பொய்யான தகவல்களை கூறி வருவதாகவும் இந்த விவகாரத்தில் அவர்கள் முற்றிலும் தோல்வியையே சந்தித்து வருவதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார்.
இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான 16வது கூட்டம் சீனாவில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பயங்கரவாதத்தை வேரறுக்க வேண்டும் என்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை இனியும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் வலியுறுத்தினார். மேலும் புல்வாமா தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம் மீது இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதல் குறித்தும் அந்நாட்டு அமைச்சர்களிடம் சுஷ்மா ஸ்வராஜ் விளக்கினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்றிரவு சீனா சென்றடைந்த சுஷ்மா ஸ்வராஜுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக சுஷ்மா ஸ்வராஜ் தனது ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், ரஷ்யா, சீனா, இந்திய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான 16வது கூட்டத்தில் தாம் பங்கேற்ப இருப்பதாகவும் அதில் பயங்கரவாதத்தை வேரறுப்பதே முக்கிய கருத்தாக வைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள 46 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கடந்த 9ஆம் தேதி கைது செய்தது என்றும், மேலும் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 46 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் மீனவர்களின் குடும்பம் மிகுந்த துயரத்தில் உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் 46 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் துவக்கி வைத்தார். மேலும் அரசு உலகநாதன் நாராயணசாமி கல்லூரியில் புதிய வகுப்பறைகளையும் அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், இந்தியாவே வியக்கும் வகையில் மாற்றங்களை உருவாக்க பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும், 12ஆம் வகுப்பு படிக்கும் மற்றும் படித்து முடித்த அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் கணினிமயமாக்கப்பட்ட இன்டர்நெட் வசதி வரும் ஏப்ரல் மாதத்திற்கு செய்து தரப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் விருதுநகரில் சமூக நலத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாநில பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 2675 பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் 14 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கமும் பணமும் வழங்கினார். மேலும் 59 மாற்றுத்திறனாளிகளுக்கு தையல் இயந்திரம் மற்றும் பேட்டரி பொருத்தப்பட்ட வீல் சேர், இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட 3 சக்கர வாகனங்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவஞானம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உணவு தானிய உற்பத்தியில் தமிழக அரசு சாதனை படைத்துள்ளதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாநில வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் கடந்த 5 ஆண்டுகளில் 100 லட்சம் மெட்ரிக் டன் வரை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரி மத்திய கலால் வரி துணை ஆணையரகம் சார்பில் தூத்துக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கழிப்பறைகளை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 23, 24ஆம் தேதிகளில் நடைபெற்ற வாக்காளர் சேர்ப்பு முகாமில் 18 வயது அடைந்த இளம் வாக்காளர்கள் 7000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்தார். ஸ்டெர்லைட் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அகற்றப்பட்டது என்றும், ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அப்போது குறிப்பிட்டார். சென்னையை அடுத்த மாதவரம் மற்றும் புழல் பகுதிகளில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை கண்காணிக்கவும் குற்றச்செயல்களை தடுக்கவும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னையில் போக்குவரத்து மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை புறநகர் பகுதிகளான மாதவரம் மற்றும் புழல் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 2868 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணியை சென்னை காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் துவக்கி வைத்தார்.
இதன் மூலம் குற்றச்செயல்களை கண்காணிக்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் கண்காணிப்பு கேமராக்கள் உதவிகரமாக உள்ளது என்றும் பொதுமக்கள் தங்கள் வீட்டில் இந்த கருவியை பொருத்துவதன் மூலம் குற்றச்செயல்களை குறைப்பதற்கு காவல்துறைக்கு உதவ வேண்டும் என்றும் தெரிவித்தார். கொடைக்கானலில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சீல் வைக்கும் பணி இன்று தொடங்கியது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விதிகளை மீறி சுமார் 1400க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் இருப்பதாக தெரிகிறது. இதையடுத்து மேற்படி கட்டடங்களை ஆய்வு செய்த நகராட்சி அதிகாரிகள் முதற்கட்டமாக 49 கட்டடங்களுக்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 258 வணிக வளாகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்த மோதல் சம்பவம் ஏற்பட்டதை அடுத்து 2 தரப்பினர் மீதும் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதில் 31 வழக்கறிஞர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் வரும் 28ஆம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் இந்திரா எழும்பூர் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசின் நலத்திட்டங்களை தணிக்கை செய்யும் தணிக்கை பிரிவுக்கு இயக்குநரை நியமிக்க எடுத்த நடவடிக்கை குறித்து வரும் 1ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் அமலாக்கத்தை தணிக்கை செய்யும் சமூக தணிக்கை பிரிவுக்கு நிரந்தர இயக்குநராக அண்ணாமலை பிரேம்குமார் என்பவரை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதைத் தொடர்ந்து நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படாமல் உதவி இணை இயக்குநர்களை கூடுதல் பொறுப்பாக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை நியமித்ததாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசின் நலத்திட்டங்களை தணிக்கை செய்யும் சமூக தணிக்கை பிரிவுக்கு நிரந்தர இயக்குநரை நியமிக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையமான DRDO ஒடிஷாவில் உள்ள சந்திப்பூரில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிவிரைவு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது. நிலத்தில் இருந்து வானத்தில் பாய்ந்து தாக்கும் அதிவிரைவு ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்த பரிசோதனை மூலம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை இந்திய பாதுகாப்பு படையின் திறன்களை மேம்படுத்த பேருதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்தியாவுக்கான லாட்வியா குடியரசின் தூதர் ஆர்டிஸ் பெர்டூலிஸ் சென்னை வந்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தூதராக பதவியேற்ற பின்னர் சென்னை வந்த அவர் நந்தனத்தில் நடைபெற்ற இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் மையத்தின் உறுப்பினர்களிடையே பேசினார். ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் பாம்பன் தூக்கு பாலத்தில் 3 மாத காலத்திற்கு பின்னர் ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. கடல் மேல் கட்டப்பட்டுள்ள பாம்பன் தூக்கு பாலத்தில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பணி கடந்த 84 நாட்களாக நடைபெற்றது. இந்த பணி முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று அதிகாலை 2 மணி முதல் பாம்பன் ரயில் பாலத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் பயணியர் ரயில் தொடங்கியது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர், சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரயில்கள் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வரை இன்று முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். பாகிஸ்தான் பலாக்கோட் பகுதியில் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டிருந்த தகவல் 15 ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்க பாதுகாப்புத்துறை ரகசிய கோப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் ரகசிய கோப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஹபீஸ் ரஹ்மான் என்ற தீவிரவாதி பலாக்கோட்டில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்றதாக கடந்த 2004ஆம் ஆண்டு அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த மேஜர் ஜெனரல் ஜெஃப்ரி மில்லர் ஆவணம் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். அதில் பலாக்கோட் தீவிரவாத முகாம் தீவிரவாதிகளுக்கு உயர் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் வெடிகுண்டு பயிற்சிகளை அளித்து வருவதையும் அவர் பதிவு செய்துள்ளார். மேலும் தீவிரவாதி ரஹ்மான் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதை தமது ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள மில்லர், தீவிரவாத பயிற்சியை முடித்த பின்னர் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கு எதிராக ரஹ்மான் செயல்பட்டதையும் தனது குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார்.
இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எந்த நாடுகளும் கருத்து தெரிவிக்கவில்லை என்று அமெரிக்காவுக்கான முன்னாள் பாகிஸ்தான் தூதர் ஹுசைன் ஹக்கானி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க முப்படைத் தலைவர் ஜெனரல் ஜோசப் டன்ஃபோர்ட் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஜுபைல் முகமது ஹயாத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாகிஸ்தானில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து விசாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் இந்தியாவிற்கு துணை நிற்பதாக தெரிவித்துள்ள பிரான்ஸ் அரசாங்கம் சர்வதேச தீவிரவாதியாக மசூத் அசாத்தை அறிவிக்க ஐநாவில் வலியுறுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கம் நடத்திய தாக்குதல் சம்பவம் உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் பிரான்ஸ் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீவிரவாதத்தை ஒழிக்கும் முயற்சியில் இந்தியாவுக்கு துணை நிற்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மசூத் அசாத்தை சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்க ஐநா பொதுச்சபையில் தீர்மானம் கொண்டுவரப்போவதாகவும் பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 2 20 ஓவர் போட்டி மற்றும் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. முதல் 20 ஓவர் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றுள்ள நிலையில் இரண்டாவது ஆட்டம் நாளை பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வென்று T20 தொடரை சமன் செய்யும் விதமாக இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இனி வருவது வானிலை. வங்கக்கடல் பகுதியில் ஒடிசா மாநிலம் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உள் ஒடிசாவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பரவி காணப்படுவதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், எனினும் உள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி வரை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. பார்சிலோனாவில் அடுத்த தலைமுறைக்கான எலக்ட்ரானிக் சாதனங்களின் கண்காட்சியில் முன்னணி நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தின. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வலைதள பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் அடுத்த தலைமுறை சாதனங்களை முன்னிறுத்துவது குறித்து கடும் போட்டி நிலவியது. செல்போன், பிளே ஸ்டேஷன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களில் 5G தொழில்நுட்பத்தை புகுத்தி சர்வதேச சந்தையில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தும் முயற்சியில் நிறுவனங்கள் ஈடுபட்டன. சீனாவின் உலக புகழ்பெற்ற பியானோ இசைக்கலைஞர் லாங் லாங் மற்றும் பாடகர் லோ டியான்யி இருவரும் சேர்ந்து ஷாங்காயில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினர். அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பெரும் விருந்தாக அமைந்தது. லியோவினுக்கு சீனாவில் லட்சக்கணக்கான இளைய ரசிகர்கள் உள்ள நிலையில் பியானோ கலைஞர் லாங் லாங் உடன் இணைந்து அவர் மேடையில் ஆடி பாடியது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்த லாங் லாங், லியோவுடன் இணைந்து மேற்கொள்ளவிருக்கும் இத்தகைய கலை நிகழ்ச்சிகள் பாரம்பரிய இசையை நோக்கி ரசிகர்களை ஈர்க்க பெரிதும் உதவும் என்று தெரிவித்தார். இனி பத்திரிகை செய்திகளை காணலாம். அயோத்தி ராமஜென்மபூமி வழக்கில் புதிய திருப்பமாக மத்தியஸ்தம் மூலம் சுமூகமாக தீர்க்க உச்சநீதிமன்றம் யோஜனை தெரிவித்துள்ளது. தினத்தந்தி.
தமிழகம் முழுவதும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை ஆன்லைன் மூலம் கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளும் நடைமுறை தொடங்கப்பட உள்ளது. தமிழக அரசு. தினமணி. பெரியாறு அணையில் மத்திய துணை கண்காணிப்பு குழு நேற்று ஆய்வு மேற்கொண்டது. தினமலர். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் கவுன்சிலர், நகராட்சித் தலைவர் உள்ளிட்ட 1,30,000 பதவியிடங்கள் காலியாக உள்ளது. தினகரன். தமிழகத்தில் 21 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலின் போது வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் எந்திரம் அறிமுகப்படுத்தி இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். தீக்கதிர். தமிழகத்தில் மது வாங்க ஆதார் அட்டையை ஏன் கட்டாயமாக்கக்கூடாது? டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. தி இந்து தமிழ். மீண்டும் முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே அத்துமீறிய பாகிஸ்தான் துருப்புக்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம். எண்ணற்ற பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு என பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் அறிவிப்பு. எல்லையில் விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் நாடு மிக பாதுகாப்பாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய இளையோர் நாடாளுமன்ற விருது வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பிரதமர் இன்று வழங்குகிறார். புதிய இந்தியாவை உருவாக்க இளைஞர்களின் திறனை அங்கீகரிப்பது அவசியம். அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர். இலங்கை சிறையில் உள்ள 46 தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம். இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி. இந்தியா ஆஸ்திரேலியா இன்று பல பரீட்சை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் பகல் 12 மணிக்கு. வணக்கம்.